ஆராதிப்போம், ஆராதிப்போம், இயேசுவை ஆராதிப்போம். இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்த பரிசுத்தரே. இயேசுவே நீர் ஒருவரே உத்தம உத்தமரே. இயேசுவே நீர் ஒருவரே வல்லவ வல்லவரே. இயேசுவே நீர் ஒருவரே நல்லவ நல்லவரே. இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்த பரிசுத்தரே. இயேசுவே நீர் ஒருவரே உத்தம உத்தமரே. இயேசுவே நீர் ஒருவரே வல்லவ வல்லவரே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று ஒரு நாள் முழுவதும் ஆராதனை நடப்பதை நாம் பார்க்கின்றோம். நேற்று இரவு ஆரம்பித்த இந்த ஆராதனையானது இன்று மாலை வழிபாடு நடக்கும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்படுவதை முன்னுணர்ந்தார். தான் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட போவதையும் முன்னுணர்ந்தார். எனவே தனது இறுதி இரா உணவு முடிந்ததும் மிக முக்கியமான 3 சீடர்களை மட்டும் அழைத்து எத்செமனி தோட்டத்திற்கு சென்றார். அங்கே அவர் இரத்த வியர்வை வியர்த்து கடுமையாக ஆழமாக ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த துன்பமானது என்னை விட்டு அகலட்டும் என்று அவர் வேண்டினார். இவ்வாறு அவர் கடினமாக ஆழமாக ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே அவரோடு வந்திருந்த 3 சீடர்களும் தூங்கிவிட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, என்னோடு விழித்திருந்து 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியாதா என்று சொன்னார். ஆண்டவருடைய பாடுகளிலும் துன்பங்களிலும் பங்கேற்க முடியாமல், அவரோடு இணைந்து ஜெபிக்க முடியாமல் தூங்கிக் கொண்டிருந்த அந்த சீடர்களை நினைவுபடுத்தும் விதமாகவும், ஆண்டவர் இயேசு இந்த துன்பம் தன்னை விட்டு அகலட்டும் என்று அவர் ஜெபித்ததின் அடையாளமாகவும் கத்தோலிக்க திருச்சபையானது பாரம்பரியமாக இந்த விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஒரு வழக்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இது ஆண்டுதோறும் ஆண்டவர் இயேசு மரணமடைந்த பெரிய வெள்ளிக்கிழமையின் முந்தின நாள் தொடங்கி பெரிய வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று வழிபாடு ஆரம்பிக்கும் வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. துன்பங்களையும் துயரங்களையும் மக்களுக்காக அனுபவித்த இயேசுவோடு இணைந்து, அவரோடு ஒன்றிணைந்து, அவரது உணர்வில் கலந்து நாமும் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அழகிய தத்துவத்தை இந்த விழித்திருந்து நாள்தோறும் நடக்கும் ஆராதனையானது சுட்டி காட்டுகின்றது. எனவேதான் பக்தர்களெல்லாம் நேற்று இரவிலிருந்தே இன்று மாலை வரை தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பதையும் ஆராதனை செய்து கொண்டிருப்பதையும் பாடல்கள் பாடி அவர்கள் ஜெபிப்பதையும் நாம் இதோ பார்க்கின்றோம். இயேசுனுடைய துன்பங்களை துயரங்களை அவரோடு இணைந்து பங்கேற்கின்ற ஒரு ஜெபமாக இது இருக்கிறது. இதுதான் இதனுடைய பொருளாகும். ஆராதிப்போம், ஆராதிப்போம், இயேசுவை ஆராதிப்போம்.
நீரொருவரே பரிசுத்த பரிசுத்தரே இயேசுவே நீரொருவரே உத்தம உத்தமரே இயேசுவே நீரொருவரே வல்லவ வல்லவரே இயேசுவே நீரொருவரே நல்லவ நல்லவரே இயேசுவே நீரொருவரே பரிசுத்த பரிசுத்தரே இயேசுவே நீரொருவரே உத்தம உத்தமரே இயேசுவே நீரொருவரே வல்லவ வல்லவரே இயேசுவே நீரொருவரே நல்லவ நல்லவரே உம்மையே ஆராதிப்போம் உம்மையே போற்றிடுவோம் உம்மையே வணங்கிடுவோம் உமக்காய் வாழ்ந்திடுவோம் உம்மையே ஆராதிப்போம் உம்மையே போற்றிடுவோம் உம்மையே வணங்கிடுவோம் உமக்காய் வாழ்ந்திடுவோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா இயேசுவே நீரொருவரே தூயவ தூயவரே இயேசுவே கெத்சமனி தோட்டத்திலே இயேசுவினுடைய இறை அனுபவம் என்பது அவருடைய அப்பா அனுபவத்தினுடைய உச்சமும் ஊற்றுமாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு தன்னுடைய இறையாட்சி பணியை தொடங்குவதற்கு முன்பாக திருமுழுக்கை அவர் யோவானிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் இறைவனை தன்னுடைய அப்பா என்று ஆழமாக நம்பினார். இறையாட்சியின் கனவை நனவாக்குவதற்காக 40 நாட்கள் அவர் பாலை நிலத்தில் தனிமையாக இருந்து தன்னுடைய அழைப்பை ஆழப்படுத்திக் கொண்டார். அப்பா அனுபவத்தினுடைய அந்த ஒரு சுவையை அவர் சுவைத்து அறிந்தார். எனவேதான் இறையாட்சியை அவர் ஆழமாக புரிந்து கொள்ள முடிந்தது. இறையாட்சிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்க முடிந்தது. அதே போல சிலுவை சாவிற்கு முன்பாக இந்த தனிமையான கெத்செமனி தோட்ட அனுபவம் என்பது அவருக்கு அப்பா அனுபவத்தை ஆழப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த ஒரு இறப்பை ஒரு அழைப்பாக எடுத்த ஒரு அனுபவமாகவும் இந்த கெத்செமனி தோட்ட அனுபவம் இயேசுக்கு அமைந்திருந்தது. எனவேதான் தனிமையாக விழித்திருந்து இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களையும் அவர் அழைப்பு விடுக்கிறார். சீடர்களோ இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத வகையிலே அவர்கள் தூங்கி போகிறார்கள். அழைப்பை யார் உண்மையிலேயே அறிந்து ஆழமாக அதை புரிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் இறையாட்சியின் விழுதுகளாக இறையாட்சிகளின் விதைகளாக இருக்க முடியும் என்பதை இயேசுனுடைய அனுபவம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு தனிமையாயிருந்து ஜெபித்து சிலுவை சாவை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னையே அவர் ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு அருமையான நிகழ்வுதான் இந்த கெத்செமனி தோட்ட அனுபவம். சீடர்கள் இந்த அனுபவத்திற்கு பொருந்தி போகவில்லை. எனவேதான் இயேசுவை பிடிக்க படைவீரர்கள் வருகிற பொழுதெல்லாம் சீடர்கள் சிதறி அடித்து ஓட்டம் பிடிக்கிறார்கள். ஆனால் இயேசு தன்னையே கையளிப்பதற்கு, இறப்பிற்கு, சிலுவைக்கு தன்னை அவர் முழுமையாக கையளிக்கின்றார்.
இயேசு தனிமையாக கெத்சேமனி தோட்டத்திலிருந்து இறையாட்சியின் கனவை நனவாக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டதனால்தான் அவர் தனிமையாக இருந்து கெத்சேமனி தோட்டத்திலே ஜெபிக்கிறார். இதே ஒரு நினைவாகத்தான் இன்று புனித வெள்ளி அன்று எல்லோரும் ஆலயத்திலே அமர்ந்து நற்கருணை நாதருக்கு முன்பாக தனிமையாக இருந்து இறை வேண்டுதலில் ஈடுபட்டு இயேசுவினுடைய அழைப்பை இதோ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சான்று பகர்கிறார்கள். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட இயேசுவை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை பாடுகளை எதிர்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் உறுதி பூணக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வாக இந்த புனித வெள்ளி சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமும் இந்த சடங்குகளில் உருக்கமாக பக்தியோடு கலந்து கொண்டு இயேசுவின் பாடுகளில் பயணிப்போமா? வல்லவரே இயேசுவே, நீர் ஒருவரே நல்லவரே. இயேசுவே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. இயேசுவே, நீர் ஒருவரே உத்தமரே. இயேசுவே, நீர் ஒருவரே வல்லவரே. இயேசுவே, நீர் ஒருவரே நல்லவரே. உம்மையே ஆராதிப்போம், உம்மையே போற்றிடுவோம், உம்மையே வணங்கிடுவோம், உமக்காய் வாழ்ந்திடுவோம். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே போற்றிடுவோம், உம்மையே வணங்கிடுவோம், உமக்காய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, நீர் ஒருவரே தூயவரே. இயேசுவே, நீர் ஒருவரே ഈശോ മിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. നമ്മുടെ കർത്താവായ ഈശോ മിശിഹ ഗെത്സമേൻ തോട്ടത്തിൽ വെച്ച് പ്രാർത്ഥിച്ചു. കൂടെ ഇരുന്ന ശിഷ്യന്മാർ ഉറങ്ങി, നമുക്കറിയാം. ശിഷ്യന്മാരോട് ഈശോ തിരിച്ചു വന്ന് ചോദിച്ചു, 1 മണിക്കൂറെങ്കിലും എന്നോടൊപ്പം നിങ്ങൾക്ക് ഉണർന്നിരിക്കാൻ കഴിയില്ലേ? കർത്താവ് ചോദിച്ച ആ ചോദ്യം ഇന്ന് നമ്മളെയും നോക്കി ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ഇന്ന് ഇവിടെ കർത്താവിൻ്റെ ആ ചോദ്യത്തിന് ഉത്തരം കൊടുക്കാൻ വേണ്ടി നമ്മളെല്ലാവരും ഒന്നു ചേർന്ന് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. രാവിലെ 8:30 മുതൽ വൈകുന്നേരം 3:30 വരെ കർത്താവിൻ്റെ സന്നിധിയിലിരുന്ന് ആരാധനയിലും പ്രാർത്ഥനയിലും ഒന്നു ചേർന്നിരുന്ന് അവിടുന്ന് ചോദിച്ച ആ ചോദ്യത്തിന് ഉത്തരം കൊടുക്കുവാൻ നമ്മളെല്ലാവരും ഒന്നിച്ച് പരിശ്രമിക്കുന്നു. ദൈവം നമ്മെ സമർത്ഥമായിട്ട് അനുഗ്രഹിക്കട്ടെ. എല്ലാവർക്കും ദുഃഖവെള്ളിയുടെയും ഈസ്റ്ററിൻ്റെയും നല്ല ആശംസകൾ ഏറ്റവും സ്നേഹത്തോടുകൂടി உமக்காய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா.
தூயவரே இயேசுவே நீர் ஒருவரே உன்னத உன்னதரே இயேசுவே நீர் ஒருவரே மருத்துவரே இயேசுவே நீர் ஒருவரே இரட்சகரே இயேசுவே நீர் ஒருவரே தூயவரே இயேசுவே நீர் ஒருவரே உன்னதரே இயேசுவே நீர் ஒருவரே மருத்துவ இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் சோகமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம். ஏனென்றால் இறைமகன் இயேசு சிலுவை சாவை சந்திக்கின்ற நாள். அவருடைய துன்பம், அவருடைய சிலுவை சாவை எல்லாம் நாம் ஆழமாக சிந்தித்து நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு வந்ததாக நம்மை தயாரிக்கின்ற முக்கியமான நாளாக இருக்கிறது. இறைமகன் இயேசுடைய வாழ்வு எல்லாருக்கும் மிகவும் எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கிறது. அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக என்று அவர் வாழவில்லை, வரவில்லை, எல்லாருக்காக. அந்த இறைமகன் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன? 33 ஆண்டுகள் தான் இவ்வுலகில் வாழ்ந்தார். 3 ஆண்டுகளில் இறையாட்சி பணிக்காக செயல்பட்டார். அன்புக்காக, நீதிக்காக, உண்மைக்காக. எங்கெங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்தார். பார்வையற்றோர் பார்வை பெற்றன, கால் ஊனமுற்றோர் நடந்தன, தொழுநோயால குணம் பெற்றன. நம்பிக்கையோடு வருகை இந்த மக்களுக்கெல்லாம் பல விதத்திலே உதவி செய்தார். அந்த இறைமகன் இயேசுக்கு சிலுவை சாவை பரிசாக கொடுக்கின்றார்கள். இறைமகன் இயேசு தனது வாழ்விலே 3 விதமான துன்பங்களை அனுபவிக்கின்றார். உடல் சார்ந்த துன்பம், உள்ளம் சார்ந்த துன்பம், ஆன்மீகம் சார்ந்த துன்பம். உடல் சார்ந்த துன்பம் என்று சொல்கின்ற பொழுது மக்களுக்கெல்லாம் நல்லதுதான் செய்தார். ஆனால் தலைமை குருக்கள், பரிசேயர்கள், காவலர்கள், தலைவர்கள் எல்லாம் அவருக்கு சிலுவை சாவை பரிசாக கொடுக்கின்றார்கள். முள்முடி சுட்டப்படுகின்றார்கள், சிவப்பு போர்வை விரிக்கின்றார்கள், மற்றும் பலவிதமான துன்பங்களை உடல் சார்ந்த விதத்திலே கொடுக்கின்றார்கள். இந்த துன்பத்தை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார். இரண்டாவது முக்கியமாக உள்ளம் சார்ந்த துன்பத்தையும் அவருடைய வாழ்விலே அவர் சந்திப்பதை பார்க்கின்றோம். தன்னால் நெருங்கிய மக்கள் அவரை விட்டு கைவிட்டு விடுகின்றார்கள். ஓசானா என்று பாடியவர்கள் இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கூறியதை பார்க்கின்றோம். அவரோடு நெருக்கமான இருந்த சீடர்கள் அவரோடு 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெயிப்பதற்கு அவர்கள் இயலாத ஒரு நிலையில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசு விட்டு அகன்றார்கள். பேதுரு இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதளிக்கின்றார். அவரோடு இருந்த சீடர் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கின்ற இந்த செயலெல்லாம் அவருக்கு உள்ளம் சார்ந்த துன்பம். அதை ஏற்றுக்கொள்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீகம் சார்ந்த துன்பம். குறிப்பாக தந்தையாக இறைவன் தன்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கின்றார். எவ்வளவு தூரம் அவருடைய கஷ்டம் வேதனை என்றால், என் நிறைவா ஏன் என்னே கை நெகிழ்ந்து என்று கூறுகின்றார். ஆனாலும் தந்தையாகிய இறைவன் தன்னை கைவிடவில்லை என்பதை உணர்ந்து தனது ஆவியை கடவுளிடம் ஒப்படைக்கின்றார். தனது ஆவியை கடவுளிடம் ஒப்படைப்பதற்கு முன்னால் 2 காரியங்கள் அழகாக குறிப்பிடுகின்றார். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று அன்பு. மன்னிப்பை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்வால் நிரூபிக்கின்றார். சிலுவையில் தொங்கிய வேளையிலும் தன்னை கஷ்டப்படுத்தியவர்களை, தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை, தந்தை இவர்கள் அறியாது செய்தார்கள், இவர்களை மன்னியும் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு செயலையும் சுட்டி காட்டுகின்றார். தனது அன்பு தாயை சீடர் யோவானிடம் ஒப்படைக்கின்றார். யோவானை தனது அன்பு தாயிடம் ஒப்படைப்பதை பார்க்கின்றோம். இன்றைய சமூகம் அன்பை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும். இயேசுடைய அன்பு எல்லாரையும் ஆட்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், மனவேதனைகள், பிரிவினைகள் இவற்றையிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதற்காக மன்னிக்கின்ற பண்பிலும் சிறப்பிடம் பெற்று இறைமகன் இயேசுவை நம்முடைய நெஞ்ச கோயில் ஏற்று நாம் அனைவரும் உண்மையான மீட்பை அனுபவிக்கின்றவர்களாக, உண்மையான விடுதலையை பெறுகின்றவர்களாக இன்றைய நாள் அர்த்தம் நிறைந்ததாக அமைய
அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே வேண்டிக் கொள்கின்றேன். ஆமீன். இயேசுவை ஆராதிப்போம். இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்த பரிசுத்தரே. இயேசுவே நீர் ஒருவரே உத்தம உத்தமரே. இயேசுவே நீர் ஒருவரே வல்லவ வல்லவரே. இயேசுவே நீர் ஒருவரே நல்லவ நல்லவரே. இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்த பரிசுத்தரே. இயேசுவே நீர் ஒருவரே